ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவினால் எங்களை நீர் அனுதினமும் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. உம்முடைய வசனத்தை அனுப்பி நீ அழிவுக்கு தப்பு வைக்கிறவராய் இருக்கிறீரப்பா, குணமாக்குகிறவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசி என்பவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, நாம் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரே ஒரு எதிராளி இருக்கிறான். நம்முடைய எதிராளி நம்முடைய சூழ்நிலைகளோ பலவீனங்களோ, நம்மை எதிர்த்து வருகின்ற மனிதர்களோ இல்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போர் இல்லை. இந்த சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் நாம் மனித கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் கொடுத்த வெற்றியை அனுபவிக்க தவறிவிடுகிறோம். அவர் கொடுத்த வாழ்வை அனுபவிக்க முடியாமல் நம்முடைய பலத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். விசுவாசியாக நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு எதிராக இல்லை. இந்த போராட்டத்தில் நம்முடைய எதிரி யார், நம்முடைய சார்பில் நிற்பவர் யார் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் விசுவாசத்தோடு பிரச்சனைகளை எதிர்க்க முடியும். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த வெற்றியை அனுபவிக்க முடியும். தேவன் உங்கள் மீது கோபமாக இல்லை. தேவன் உங்களுக்கு எதிராக இல்லை. அவர் உங்கள் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் கடந்த பகுதிகளில் தியானித்து கொண்டிருந்தோம். இந்த பகுதியில் தேவன் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை, உங்களை தம்மோடு ஒப்புரவாக்க விரும்புகிறார். தேவன் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை, தம்மோடு ஒப்புரவாக்க விரும்புகிறார். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் உங்களை இரட்சிக்க விரும்புகிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் தேவனை உங்களால் விசுவாசிக்க முடியும். சந்தேகமில்லாமல், பயமில்லாமல் அவர் அருகில் செல்ல முடியும். உங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தைரியமாக நிற்க முடியும். தேவன் உங்களை இரட்சிக்கவே விரும்புகிறார். அதற்காக தான் தன்னுடைய ஒரே குமாரனை, சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய ஜீவனை தந்தருளி உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இதுதான் கடந்த பகுதியில பார்த்தோம். அந்த இளைய குமாரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தந்தையிடம் பிரித்து வாங்கி கொண்டு உலகத்தில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு
தன்னுடைய புத்தி தெளிந்து தன் தந்தையிடம் திரும்பி வர வேண்டும் என்று மனம் திரும்பி அவர் வரும் பொழுது அந்த மகனுக்கு சந்தேகம் இருக்கலாம், குற்ற மனப்பான்மை இருக்கலாம், ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த இடத்துல அந்த மகனுக்கு இருந்திருக்கலாம், ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். நம் தந்தை நம்மை ஏற்றுக்கொள்ளுவாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ, அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொண்டோமே, தோற்று போய் நிற்கிறோமே, எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே. அந்த குற்ற மனசாட்சியானது அவரை பலவாறாக சிந்திக்க வைத்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? அவர் மனம் திரும்பி தன் தந்தையிடம் செல்லும் பொழுது, உங்களுடைய மகன் என்ற அந்த ஸ்தானத்திற்காக நான் வரவில்லை, அதை கேட்கக்கூடிய தகுதியை நான் இழந்து விட்டேன், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று அந்த மகன் கேட்கிறார். ஆனால் தந்தையின் உள்ளம் அங்கு எப்படி இருந்தது? மகன் தன்னிடம் பக்கத்தில் வர வேண்டும் என்று கூட அந்த தந்தை நினைக்கவில்லை. தூரத்தில் வருவதை கண்டு மகன் வருகிற வரைக்கும் காத்திருக்கவில்லை, மகனிடம் ஓடிச் செல்லுகிறார். அந்த தந்தை மகனை குற்றம் சாட்டவில்லை, தண்டிக்கவில்லை. அந்த மகனுடைய மனம் திரும்புதலுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்பி வரும் பொழுது அதே அன்போடு அவரை ஆற தழுவி முத்தம் செய்து அணைத்து கொண்டு தன்னுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை மறுபடியும் அவர் அளிக்கிறார். விருந்து சமைத்து கொண்டாடுகிறார். ஊருக்கே விருந்து சமைத்து தன்னுடைய மகன் மறுபடியும் கிடைத்து விட்டான், மரித்து போயிருந்தான், மறுபடியும் கிடைத்து விட்டான் என்று விருந்து சமைத்து கொண்டாடுகிறார். பிரியமானவர்களே, தகப்பனுடைய இருதயமும் அதுதான். இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள்ல கலங்கி போய் நிற்கிறீர்களா? குற்ற மனப்பான்மையில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? தேவனிடம் செல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்னுடைய பாவம் பெரியது, நான் செய்த செயல்கள் பயங்கரமான செயல்கள் என்று தாழ்வு மனப்பான்மையோடு குற்ற மனப்பான்மையோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை, அவர் ரட்சிக்கவே விரும்புகிறார். அவருடைய அன்பை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது அந்த அன்பு உங்களுடைய வாழ்வை மறுபடியும் கட்டுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த அன்பின் மூலமே அவர் உங்களை குணப்படுத்த விரும்புகிறார். அவர் பயமுறுத்தி உங்களை சரி செய்ய விரும்பவில்லை, உங்களை தண்டித்து சரி செய்ய அவர் விரும்பவில்லை. தமது அன்பின் மூலமாக உங்களை குணப்படுத்த, உங்களை சீர்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்களுக்கு வாழ்வு கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவனுடைய இயல்பை குறித்து கடந்த சில பகுதிகளில் நம்ம தியானித்து வருகிறோம். தேவன் ஒரு விசேஷித்த குணம் கொண்டவர். என்ன விசேஷித்த குணம் என்றால், அவர் மனிதனை போல் அல்ல, அவர் மாறாதவர். அவருடைய இயல்பு மாறாதது. வானமும் பூமியும் அழிந்து போகலாம், அவருடைய வார்த்தையோ அழிந்து போவதில்லை. அதே போல தேவனுடைய இயல்பு மாறுவது இல்லை, அவர் மாறாதவர். தேவன் வெறும் வார்த்தையினால் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. அந்த மன்னிப்பிற்கு என்ன தேவையோ அந்த செயலை சட்ட
நினைத்தபடி செய்து முடித்துவிட்டு அந்த மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு புரியும்படி எளிமையாக சொல்லுகிறேன். பாவத்திற்கு சம்பளம் மரணம். தெளிவாக பழைய ஏற்பாடில் சத்தியம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லுகிறது. பாவத்திற்கு சம்பளம் மரணம். நிச்சயம் அதற்கு ஒரு விளைவு உண்டு. தேவன் எப்படி அன்புள்ளவரோ அதே போல அவர் நீதியுள்ளவர். தேவனுடைய நீதியையும் அவருடைய அன்பையும் நீங்கள் புரிந்து கொண்டால் தேவனுடைய வழிமுறைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய உறவிற்குள் நெருங்கி செல்ல உங்களால் முடியும். அவருக்கும் உங்களுக்குமான உறவு ஒரு நெருக்கத்திற்குள் வர முடியும். தேவனுடைய நீதி என்றால் அது அவருடைய இயல்பு. நியாயப்பிரமாணங்கள், அதில் உள்ள சட்ட திட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த 10 சட்டங்கள் மாத்திரம் அவர் கொடுக்கல. லேவியராகமம், உபாகமம் அதிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் உண்டு. இதெல்லாம் தேவனுடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய தரத்தை அது குறிக்கிறது. அவர் செயல்படுகின்ற இடங்கள், அவருடைய வழிகளை அது குறிக்கிறது. இதை மீறினால் பாவம், சாபம், அதற்கு ஒரு விளைவுகள் உண்டு. இங்கு மனிதனுடைய நிலைமையோ பரிதாபமாக இருந்தது. தன்னுடைய செயல்களினால் அவர் பாவியாக இல்லை. பாவம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு இயல்பு. அந்த பாவ இயல்பின் செயல்கள்தான் பாவச் செயல்கள். அதற்கு ஒரு விளைவு உண்டு. அந்த பாவ இயல்புக்கே ஒரு விளைவு உண்டு. இந்த இயல்பு என்றால் ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். ஒரு புலி, அந்த புலியோட இயல்பு மாமிசம் சாப்பிடுகின்ற இயல்பு. அதை நீங்கள் எத்தனை முறை பட்டினி போட்டாலும் அது புல்லையோ காய்கனிகளையோ தாவரங்களையோ சாப்பிடுகின்ற அந்த இயல்புக்கு அது வராது. அது பட்டினியால் இறந்து போகுமே தவிர அது புல்லை சாப்பிடாது. ஏனென்றால் அதுடைய இயல்பு அது. அது புல்லை சாப்பிட வேண்டும் என்றால் அதுடைய இயல்பு மாற வேண்டும். அப்படி என்றால் தான் அது புல்லை சாப்பிடும். அது போலதான் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் அங்கு தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது அவருக்குள் இருந்த தெய்வ இயல்பு பாவ இயல்பாக மாறியது. தேவனுடைய சாயலை பெற்றிருந்த மனிதன் பாவ சாயலை பெற்றுக்கொண்டார். அதனுடைய விளைவுதான் அடுத்த வினாடிகள்லேயே தெரிந்தது. தேவனோடு அனுதினமும் உலாவச் சென்ற ஆதாம் தேவனுடைய குரலை கேட்டு பயந்து ஓடி ஒளிந்தார். இந்த பயம் அப்படிங்கிறது அந்த பாவ இயல்பின் ஒரு விளைவு. அங்கு பொய் சொல்லுகிறார். அந்த பாவ இயல்பின் விளைவாக இந்த செயல்கள் வருகிறது. பயம் வருகிறது, பொய் சொல்லுகிறது வருகிறது, மீறுகிறது வருகிறது. அங்கு காயின் ஆபேலை கொலை செய்கிறார். அங்கு விபச்சாரம் வருகிறது, ஒருவரை ஒருவர் கோபம் கொள்ளுகிறது வருகிறது, கொலை செய்கிறது வருகிறது. இது எல்லாம் இந்த பாவ இயல்பின் விளைவுகள். தேவன் முன்னாடி 2 காரியங்கள் இருக்கு. இந்த பாவ விளைவுகளுக்கும் பாவத்திற்கும் ஒரு தண்டனை உண்டு. தேவனுடைய இயல்பு நீதியின் இயல்பு. ஒரு செயலுக்கு அவர் நீதி செய்ய வேண்டும், அதற்கு அவர் நியாயம் செய்ய வேண்டும். அந்த இயல்பில் அவர் மாறாதவர். மனிதன் மரணத்துக்கு பாத்திரவானாக மாறுகிறார். ஆனால் தேவனுடைய அன்போ அந்த தண்டனையை மனிதனுக்கு கொடுக்க விரும்பாமல் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். அங்கு இந்த பாவத்திற்கான தண்டனை கொடுப்பதினால் மாத்திரம் அங்கு தீர்வு ஏற்படாது. மனிதனுடைய அந்த பாவ இயல்பு மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கு நமக்காக விலை கிரயமாக செலுத்தப்பட்டது மாத்திரம் அல்ல, நம்மை பாவங்களற கழுவி மறுபடியும் தேவனுடைய இயல்பை நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறது.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுதான் சுவிசேஷம். இப்படிதான் தேவன் மனுக்குலத்தை மீட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தான் தேவன் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. இயேசு கிறிஸ்து எதற்காக காயப்பட்டாரா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். நம் சார்பில் நமக்காக, நமக்கு பதிலாக அந்த ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது. நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு சப்ஸ்டியூட்டாக. உங்களுக்கு இன்றைக்கு குற்ற மனப்பான்மையில நிற்கிறீங்களா? உங்களுக்கு பதிலாக அந்த தண்டனை சிலுவையில் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் நிற்க வேண்டிய இடத்தில் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நின்றார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், துப்பப்பட்டார், நெருக்கப்பட்டார். அத்தனை பாடுகளும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இன்றைக்கு நம்ம அநேகர் சொல்றோம் இல்லையா, நான் நொறுங்கி போய் இருக்கிறேன். நீங்க நொறுங்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நொறுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க நொறுங்க கூடாது என்பதற்காக, நீங்க காயப்படக்கூடாது என்பதற்காக அவர் காயப்பட்டிருக்கிறார். சப்ஸ்டியூட்டாக, உங்களுக்கு பதிலாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதற்காக இத்தனை பாடுகளையும் பட்டார் என்றால், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. ஆக்கினைனா என்ன? தண்டனை. நம்முடைய செயல்களுக்கு, நம்முடைய பாவ இயல்புக்கு ஒரு தண்டனை உண்டு. ஏனென்றால் தேவனுடைய இயல்பு நீதியின் இயல்பு. உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்றேன், இது இன்னும் நல்லா புரியும். ஒரு ஜட்ஜோட மகன் தவறு செய்கிறார், குற்றவாளியாக பிடிக்கப்படுகிறார், குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். அந்த நீதிபதி ஒரு நியாயமான ஒரு நீதிபதி. தன் மகன் என்று அவர் பார்க்க முடியாது. தன்னுடைய கடமையை நீதியாக செயல்படுத்துபவர். அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கும் மகனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை விதிக்கிறார் நீதிபதியாக. ஆனால் அந்த தண்டனையை விதித்துவிட்டு அந்த நீதிபதி இருக்கையிலிருந்து இறங்கி வந்து குற்றவாளி கூண்டில் ஏறி தன் மகனுக்கு பதில் அந்த தண்டனையை தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் சிலுவையில் நடந்தது பிரியமானவர்களே. அவர் நீதிபதியாக, நியாயாதிபதியாக ஒரு ஆக்கினை மனுக்குலத்திற்கு கொடுக்க வேண்டும். அவர் இயல்பு மாறாதவர். இன்னொரு வசனம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அந்த கடைசி வார்த்தையை பாருங்க. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நமக்கு ஒரு ஆக்கினை உண்டு. ஆனால் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக தேவன் நம் மீது இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதுதான் சிலுவை அன்பு. சிலுவையில் நடந்த யுத்தம் அதுதான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு சமாதானத்தை உண்டும் பண்ணும் படிக்கு அந்த தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. இப்படிதான் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:19.
அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். பாவம் பாரா பரிசுத்தர், நீதியுள்ள நியாயாதிபதி பாவத்தை எண்ணவில்லையா, அதை கன்சிடர் பண்ணலையா, அதை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லையா. ஏன் பார்க்கல? ஏனென்றால் அது இருந்துவிட்டு போகட்டும் என்று அல்ல. பாவத்தோடு அவர் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளவில்லை. அது அனுசரித்து போக வேண்டும் என்ற உணர்வோடு இந்த வசனம் சொல்லப்படல. அந்த பாவத்திற்கு சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை செயலையும் அவர் மனிதனாக இறங்கி வந்து சிலுவையில் செய்து முடித்துவிட்டு அந்த பாவத்திற்கு ஒரு தீர்வை சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவர் பாவங்களை எண்ணாமல், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. கிறிஸ்துவுக்குள்ளதான் இந்த இடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு இந்த விடுதலை கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த மீட்பும் மன்னிப்பும் விடுதலையும் வாழ்வும் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மனுமக்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். வழி அவர் மாத்திரம்தான். அதனாலதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. அவரே அல்லாமல் வேறே நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு பூமியின் மீதெங்கு எங்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் கொடுத்த விடுதலையை பெற முடியாது. அதனால் அவர்கள் அந்த ஆக்கினையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு வெளியே ஆக்கினைதான், கிறிஸ்துவுக்கு வெளியே மரணம்தான், கிறிஸ்துவுக்கு வெளியே பாடுகள் தான். கிறிஸ்துவுக்குள்ளதான் இந்த மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் தம்மோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவனோடு கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் நீங்க ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களாக இருந்தால், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவரை நீங்கள் அறிந்து கொண்டு அவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களால் அந்த தேவனுடைய உறவையும் அந்த விடுதலையையும் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மீட்பையும் உங்களால் பெற முடியும். கிறிஸ்துவுக்குள் தான் இந்த மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வித்தவுட் கிரைஸ்ட் there is nothing. கிறிஸ்து இல்லாமல் இந்த இடம் நமக்கு கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைகள்ல, உங்க பிரச்சனைகள்ல நான் தேவனோடு கிறிஸ்துவின் மூலமாக ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை அவர் நேசிக்கிறார். அந்த தகப்பனை போல என்னை ஆற தழுவி என்னை கட்டி அணைத்து என்னை முத்தம் செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கும் பொழுதுதான் உங்களால் தைரியமாக பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். தேவனை விசுவாசிக்க முடியும். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லுகிறேன். ஒரு சகோதரி சரீரத்துல பல கட்டுகளோடு வியாதியோடு பலவீனமா இருந்தாங்க. ரொம்ப பக்தியான சகோதரி, தேவனுக்காக வைராக்கியமாக உள்ள ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு நான் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவேன். ரொம்ப தாழ்மையா கேட்பாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக அவங்க உடம்புல பாதிப்பு இருக்கும். ஒரு நாள் உடம்பு முழுவதும் எரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் சுவிசேஷத்தை சொல்லும் போதே அந்த எரிச்சல் அவங்கள விட்டு போயிடும். ஒரு நாள் அவங்களுடைய உடம்பு முழுவதும் அதிக சூடாக காய்ச்சல் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது அது சரியாகிவிடும். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான ஒரு பலவீனம் அந்த சரீரத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அவங்களுக்கு பல சந்தேகங்கள். அந்த ஒவ்வொரு சந்தேகங்களையும் சத்தியத்தின் மூலமாக அந்த சகோதரி அறிந்து கொள்ளும் போது அந்த உடம்புல அந்த விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க.
நிரந்தரமாக இல்ல, தற்காலிகமாக. அந்த வார்த்தைகள கேட்கும்போது அவங்களுக்கு உடம்புல ஒரு விடுதலை வரும். ஆனா மறுபடியும் அந்த அனுபவம் இருக்கும். பாதிப்பு இருக்கும். ஒரு முறை என்னிடம் அந்த சகோதரி கேட்டது என்ன அப்படின்னா, நான் செஞ்ச பாவத்திற்கான தண்டனையோ, அதனால் எனக்கு இந்த பாதிப்பு இருக்கிறதோ என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட நான் சொன்னது என்ன என்றால், "நீ மட்டும் பாவி கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லோருமே பாவிகளாக இருந்தோம். இந்த பாவத்தை நம்ம எந்த செயல்களை செய்தும் போக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே அதற்கு தீர்வு. அவருடைய இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது. பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறது. அவர் உன்னுடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் உன்னை தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அவருடைய இரத்தம் செய்ய முடியாதது என்று உலகத்தில் ஒன்று இருக்கிறதா? அப்படி அவரால செய்ய முடியாத ஒன்றை உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்கும்போது, ஏற்கனவே தேவனுடைய உறவில் உள்ள சகோதரி என்பதினால், இல்லை, என்னுடைய பாவத்திற்கான பரிகாரம் அவருடைய இரத்தம் மாத்திரமே போதும். அதை தாண்டி என்னால் வேறு எதுவும் கொடுக்க முடியாது. அதற்கு இணை எதுவும் இல்லை என்று அந்த சத்தியத்தை உள்வாங்கின உடனேயே அந்த சகோதரிக்குள் இருந்து ஒரு அசுத்தாவி பேசுகிறது. இது முழுவதும் நேர்ல இல்ல, போன் மூலமாக. இவளுக்கு சத்தியம் தெரிந்து விட்டது. இவளிடத்தில் இருக்க முடியாது என்று அழுது கொண்டே சென்றது. பிரியமானவர்களே, விசுவாசிகளாகிய நமக்கு சத்தியம் தெரியவில்லை, பிசாசுக்கு சத்தியம் தெரிகிறது. எப்பொழுது என்னுடைய பாவத்திற்கான ஒரு பலி சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை பாவங்களற கழுவி என்னை நீதிமானாக்கி இருக்கிறது. தேவன் என்னை தண்டிப்பது இல்லை, அவர் என்னை அன்பு செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் நான் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் எனக்கு எதிராக இல்லை, தேவனிடமிருந்து இது வருவது இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே அந்த அசுத்தாவியால் அந்த சரீரத்தில் இருக்க முடியவில்லை. சாத்தான் எவ்வளவு வஞ்சித்து வைத்திருக்கிறான் இல்லையா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை அவரை அறிய விடாமல் வஞ்சித்து வைக்கிறான். அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக உள்ள மக்களை நீ பாவி என்று குற்றப்படுத்தி சத்தியத்தை அறிய விடாமல் பிரச்சனைகளையும் நோயையும் சாபத்தையும் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது, தேவன்தான் இதற்கு காரணம், உன் மீது அவர் கோபமாக இருக்கிறார் என்று சத்தியம் தெரியாததினால் அந்த அறியாமையை பயன்படுத்தி அவன் வஞ்சித்து வைத்திருக்கிறான். இந்த போர்க்களத்துல நம்முடைய எதிரி யார் என்று தெரிய வேண்டும், நம்முடைய நண்பர் யார் என்று தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போர்க்களத்தில் நாம் வெற்றியை பெற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை, அவர் உங்களை ரட்சிக்கவே விரும்புகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்துகிற, எங்களை ஆற்றி தேற்றுகிற, எங்கள் கண்களை தெளிய வைக்கிற உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி. நீர் எங்களை தண்டிக்க விரும்பவில்லை, கிறிஸ்துவுக்குள் எங்களை உம்மோடு நீர் ஒப்புரவாக்கி இருக்கிறீர். எங்களை நீர் ரட்சிக்க விரும்புகிறீர். எங்களை நீர் அன்பு செய்ய காத்து கொண்டிருக்கிறீர். எங்கள் வாழ்வை சீரமைக்க, எங்களை பலப்படுத்த, எங்களை வழி நடத்த நீர் காத்து கொண்டிருக்கிறீர். இந்த யுத்த களத்தில் நீர் எங்களுக்கு எதிராக இல்லை, எங்கள் சார்பில் நின்று கொண்டிருக்கிறீர் என்ற நற்செய்தியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். என்ன சந்தேகங்களோடு இருக்கிறார்களோ, நம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் அவங்க சந்தேகத்தை போக்குகிறதற்காக நன்றி, பலப்படுத்துகிறதற்காக நன்றி. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.